Hi friends, welcome to Sai Designer Boutique. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் தான் பார்க்க போறோம். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நான் யூஸ் பண்றது வந்து இந்த மாதிரி ஒரு ஜரி த்ரெட். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்குனே இந்த மாதிரி ஒரு ஜரி வந்து விற்கிறாங்க. நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க நார்மலா யூஸ் பண்ற ஜரிகையே எடுத்துக்கலாம். ஜரிகையும் எடுத்துக்கலாம், சில்க் த்ரெட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த ஜரி வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டுக்குன்னே தனியாக இருக்கிறனால இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஒரு 4-5 நூல் வந்து சேர்ந்து உருட்டி விட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் 2 லைனாக எடுத்துட்டு இந்த மாதிரி க்ளூ போட்டு அந்த எட்ஜை வந்து சீல் பண்ணிக்கிறேன். அப்படி சீல் பண்ணாதான் நம்மளால வந்துட்டு நீடில்குள்ளே அதை இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ நான் நீடில் என்ன நீடில் எடுக்கிறேன்னா டார்னர்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த நீடில் தான் எடுக்கிறேன். இந்த பெல் பிராண்டில் டார்னர் நீடில் நம்பர் 7 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதில் வந்து நம்ம இப்போ இந்த நீடிலில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் இந்த த்ரெட்டை. அந்த இடத்துல நீங்கள் வந்து க்ளூ போட்டு சீல் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நம்மளால ஈஸியாக வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். சில்க் த்ரெட்டுக்கும் இதே ப்ராசஸ் தான். சில்க் த்ரெட் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், தின்னாக இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு 4 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து டபுளாக போட்டிங்கன்னா 8 ஸ்ட்ராண்ட்ஸாக வரும். அப்போ 8 ஸ்ட்ராண்ட்ஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி க்ளூ வச்சு நீங்கள் சீல் பண்ணிட்டீங்கன்னா அந்த எட்ஜு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ வந்து ஈஸியாக வந்து அந்த நீடில்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் நீடில்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ 2 ஸ்ட்ராண்ட்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். அப்போ வந்து நமக்கு 4 ஸ்ட்ராண்ட்ஸாக வந்து வந்துடும் ஜரிகை. ஸோ இந்த இல்லை 5x5ன்னு 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ 4 ஸ்ட்ராண்ட்ஸ் ஜரி த்ரெட் எடுத்துட்டுருக்கேன். எண்டில் வந்துட்டு நீங்கள் எப்பயும் போடுற மாதிரி நம்ம நார்மல் நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நார்மலாக நாட் போட்டு நீங்கள் அந்த எட்ஜை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி நாட் போட்டுட்டு கீழே இருந்து நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் நீடில் வந்து கீழே இன்சர்ட் பண்ணுறேன். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ கீழே இருந்து நம்ம இப்போ மேலே வந்து நீடில் எடுக்கிறோம். இந்த மாதிரி மேலே நீங்கள் வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் த்ரெட்டை மேலே எடுங்க. நம்ம 2 ஹேண்டுமே தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இந்த சுற்றுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சுற்றணும். நீடில் ஒரு சுற்றி அதை அப்படியே அந்த எந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணமோ அதுக்கு பக்கத்தில் நீங்கள் விடணும். விட்டு கீழே இழுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு விட்டிங்கன்னா இந்த மாதிரி முடிச்சு மாதிரி வரும். இதை தான் ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நான் மறுபடியும் போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். நம்ம த்ரெட்டை எப்படி லெஃப்ட் ஹேண்டில் பிடிக்கணும், ரைட் ஹேண்டில் பிடிக்கணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு இது பாருங்கள், நான் ட்விஸ்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சுற்று வந்து நீடிலில் சுற்றி எந்த இடத்துல விட்டோமோ அதுக்கு பக்கத்தில் நீங்கள் விட்டு இந்த ஹேண்டில் நீங்கள் த்ரெட்டை இப்படி பிடிச்சிட்டு ஹோல்டு பண்ணணும். கண்டிப்பாக ஹோல்டு பண்ணி இப்படி டைட்டாக விட்டிங்கன்னா தான் அந்த இடத்துல அந்த நாட்டு மாதிரி வரும். இல்லைன்னா லூஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதை தான் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்படியே போட்டுட்டு வந்தோம்னா ஒரு ஃப்ளவரில் இந்த மாதிரி போட்டுட்டு வந்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக த்ரெட் ஒர்க்கும் இதே தான். ஓகேங்களா? நான் இப்போ வந்து உங்களுக்கு ஸ்லோவாக காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த மாதிரி நம்ம நாட் போடணும் அப்படிங்கிறது. இதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டை. இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு சம்கியில் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுறது அது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து சம்கியில் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி பண்ணுறது அப்படின்னுட்டு. ஓகேங்களா? ஸோ நார்மலாக எப்பயும் போல் கீழேருந்து நீடில் எடுத்துட்டு சம்கியை வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. பக்கத்தில் வச்சுட்டு அந்த சம்கியோட ஹோலில் நீங்கள் அந்த நாட்டை வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்படி போட்டிங்கன்னா நம்ம வந்து வெளியில இருந்து எடுக்கிற த்ரெட் வந்து கிளாத்தில் இருக்கும்.
நம்ம போடுற முடிச்சு வந்து சம்கியில் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு நீடில் ஒரு சுற்றி அந்த சம்கிக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு சம்கி வித் ஃப்ரெஞ்ச் நாட். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் ஒரு சின்ன சின்ன புட்டாஸாகவும் நீங்கள் வந்து ப்ளவுஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன்லேயும் நீங்கள் இதை வந்து மேலே மேலே அப்படியே வந்து லேயர் பை லேயராக இதை அடிக்கிட்டே வந்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது ஒரு மெத்தடு. இப்போ நார்மலாக ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தோம், இப்போ சம்கி வித் ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, இதே தான், கொஞ்சம் லென்த்தியாக எடுத்து டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம அந்த நாட்டை வந்து நம்ம போட போகிறோம். அதுதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இதே மாதிரியே தான் எடுக்க போகிறோம். த்ரெட்டை எடுத்துட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கொஞ்சம் கேப் விட்டு நான் போடுறேன். ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு வந்து நீங்கள் கேப் விட்டுட்டு பக்கத்தில் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா இதுக்கு பேர் லாங் ஃப்ரெஞ்ச் நாட். ஒரு கிராம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? கிராம்பு எப்படி இருக்கும், கீழே வந்து லென்த்தியாக வந்து ஸ்டெம் மாதிரி ஒன்று இருக்கும், மேலே மொட்டு மாதிரி இருக்கும், அது மாதிரி தான் இது இருக்கும் இந்த ஃப்ரெஞ்ச் நாட். இதுக்கு பேர் தான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு நமக்கு சொல்லுவோம். கீழே இருந்து ஒரு லைன் மாதிரி வந்து மேலே வந்து ஒரு மொட்டு மாதிரி இருக்கும். நீங்கள் அது பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த கிராம்போட நம்ம வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு சொல்கிறோம். இது மாதிரி தான் நீங்கள் இதை போடணும். இதுலேயுமே நமக்கு என்ன இருக்குன்னா இதே மெத்தட்லேயே நம்ம சம்கி யூஸ் பண்ணி லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை நம்ம அடுத்தது போடுவோம். இதை வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்னுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கோல்டு கலர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இது ஜர்தோசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜர்தோசியில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டாக காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு சர்க்கிளாக நான் போட்டுட்டு வந்துட்டேன். எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்ட்டு. இதுக்கு அவுட்லைன் நம்ம கொடுத்து ஃபினிஷ் பண்ணோம்னா இன்னும் நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் அழகாக நமக்கு தெரியும். இதுதான் வந்து நமக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் முடிச்சிட்டோம், லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் முடிச்சிட்டோம். இதை எப்படி முடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் மேலே ஒரு இது விட்டு ஒரு லைனில் த்ரெட்டை எடுத்துட்டு கீழே மறுபடியும் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து உங்களுடைய ஃப்ரேமை வந்து திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இங்கே பக்கத்தில் பார்த்தீங்களா நம்ம நீட்டி போட்டிருக்கோம் இல்லையா த்ரெட்டு, அதுக்குள்ளே நீங்கள் த்ரெட்டை உள்ளே விட்டு இந்த மாதிரி ஒரு நாட்டு நீங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இப்படி ஃபினிஷ் பண்ணணும். ஒரு 2-3 நாட் நீங்கள் இப்படி போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நல்லா செக்யூர்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இது கலண்டுட்டு வராது. ஓகேங்களா? ஒன்ஸ் நம்ம இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸஸான த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு க்ளூ போட்டு நீங்கள் அதில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ கலண்டு வராது. இது வந்து ஜரிங்கிறனால உங்களுக்கு வந்து அந்த நாம் நாட் போட்டோம்னாவே ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இதே சில்க் த்ரெட்டில் போடும்போது கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு அது சில்க் த்ரெட் வந்து நழுவிடும். ஓகேங்களா? அப்போ நாட்டில் வந்து நமக்கு நிற்காது. அப்போ என்ன பண்ணணும்னா நாட்டை ஒரு 2-3 தடவை நீங்கள் இதே மாதிரியே நாட்டை போட்டுட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுவே வந்து ட்ரை ஆகிடும். ஆஃப்டர் ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக பிரிஞ்சு வராது. இதுதான் வந்து சில்க் த்ரெட்டை வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து நாட் போட்டு கடைசியாக முடிக்கிற ப்ரொசீஜர். இப்படி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா இது நல்லா சேஃப் அண்ட் செக்யூர்டாக உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சம்கி வித் லாங் ஃப்ரெஞ்ச் நாட். ஓகேங்களா? இது வந்துட்டு நம்ம வந்து நெக்லைனில் நிறையா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதே ஃப்ளவர் பேட்டர்னுக்கு நம்ம இந்த சம்கி வச்சோம்னா இன்னும் கிராண்ட் லுக்கு நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு தான். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நீங்கள் போட்டுட்டு சம்கி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும். நான் இப்போ வந்து ஒரு இந்த பக்கமும் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒவ்வொரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு சென்டராக ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன்.
இப்போ அந்த ஸ்டிச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. நெக் பேட்டர்னில் நிறைய நெக் பேட்டர்னில் இந்த ஸ்டிச்சை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம இப்போ போட போகிறோம். நார்மலாக ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் நீங்கள் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி சம்கி வச்சு நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது த்ரெட்டில் எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நான் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சில்க் த்ரெட்டில் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4x4 8 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 8 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. நீங்கள் வந்து 5 ஸ்ட்ராண்ட்ஸ் 5x5 எடுத்துக்கலாம். அதாவது 10 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ நார்மலாக நான் எப்படி ஜரிகையில் ஃப்ரெஞ்ச் நாட் போடுவேனோ அதே மெத்தடில் தான் நம்ம இதுலேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டை ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ட்விஸ்ட் பண்ணி ரைட் ஹேண்டில் இருக்க நீடில் ஒரு ட்விஸ்ட் ஒரு சுற்றி நீங்கள் அதுக்கு பக்கத்துலேயே இன்சர்ட் பண்ணணும். இதுதான் வந்து நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட்டை. அதே லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுனா நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டே தான் நம்ம நீடில் ஒரு சுற்றி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு 1/4 இன்ச் வந்து தள்ளி நம்ம குத்த போகிறோம். அதுதான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஓகேங்களா? நான் டீப்பாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க விரும்பலை. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்னென்ன இன்பிட்வீனில் நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். அப்படி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட்டு. நெக்ஸ்ட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இது ரெண்டையுமே நம்ம பார்த்துட்டு இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை வச்சு நம்ம நிறைய ப்ளவுஸை வந்து ரொம்ப அழகான ஃபினிஷிங்கில் நெக்லைனை வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இந்த வீடியோஸில் எல்லாத்துலேயும் நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ் பேசிக் ஸ்டிச்சஸ் இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். மெயினாக வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ்க்கோ இல்லை நார்மலாக வந்து ஒரு 1000 rupees பட்ஜெட்டில் இருக்க ப்ளவுஸுக்கோ நம்ம என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதெல்லாமே தான் உங்களுக்கு மெயினாக நான் இதில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொரு கிளாஸும் இவங்க இந்த ஸ்டிச்சு சொல்லலை அந்த ஸ்டிச் சொல்லலைன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஸோ நான் இப்போ சொல்லி கொடுத்த எல்லா ஸ்டிச்சஸ் மட்டும்தான் நம்ம பெருசாக ப்ரைடல் ப்ளவுஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே நீங்கள் வெல் அண்ட் குட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல கிராண்டான ப்ரைடல் ப்ளவுஸை நீங்களே ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட்டும் இப்படி தான் போடணும். நான் சொன்ன மெத்தடே தான். நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணும்போது பின்னாடி திருப்பி நீங்கள் ஒரு முடிச்சு போட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து நாட் வந்து பிரிஞ்சிட்டு வராது.
ஜரிகையில் போட்ட மாதிரி த்ரெட்லேயும் அதே சம்கி வித் ஃப்ரெஞ்ச் நாட்டு, சம்கி வித் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஸோ ரெண்டுமே இது மாதிரி நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சஸ்ஸாக கண்டிப்பாக இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை வச்சு நிறைய ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் நம்ம நாளைக்கு போட்டுக்கலாம். அது எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பிக்சர்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் நான் ஒரு வீடியோவாக கண்டிப்பாக நான் போடுறேன். நெக்ஸ்ட் இது எனக்கு இப்போ டைம் கன்சியூமிங்னால என்னால் போட முடியல. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.